நான் சொல்ற வரலாறு 3ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசக பெருந்தகை அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். காலையில ஒரு பெரியவர் வருகிறார். செக்கச் சிவந்த திருமேனி, செந்தாமரை காடனைய மேனி, திருநீரு, சடாமுடி, கம்பீரமா வந்திருக்கிறார். மாணிக்கவாசகர் அவரை பார்த்த உடனே கையை கூப்பிட்டு தொழுதார். அவர் கேட்கிறார், நீதான் மாணிக்கவாசகனா? ஆமா. நீ நிறைய பாடி இருக்கிறியா? கடவுள் அருளால பாடி இருக்கிறேன். நீ பாடினதை பூரா சொல்லு, நான் எழுதிக்கணும். மாணிக்கவாசகர் கீழே உட்கார்ந்து இருக்கார். இந்த வந்த பெரியவர் நிற்கிறார். இவர் உட்கார்ந்து கொண்டு சொல்ல அவர் நின்று கொண்டு எழுதினார். முதல் பாட்டில இருந்து ஆரம்பிச்சது. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருவாசகம் முழுக்க சொல்லிவிட்டார். திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கிறதுக்காக மாணிக்கவாசக சாமி ஒரு வேலை பார்த்திருக்கார் சிவபெருமான் மூலமாக. என்ன தெரியுமா? இந்த சிவபுராணம் இப்ப நான் சொன்னனே, அது சில பேருக்காவது பாடம் தானே. நம சிவாய வாழ்க ஒரு 10 பேருக்காவது பாடமா இருக்கும்ல. நான் கொஞ்சம் என் கூட வாங்க, எல்லாம் புரியும். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்றன் நிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அப்புறம் வேகம் கடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழுதுகள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழுதுகள் வெல்க, கரங்குய்வார் உள்மகிழும் கோன்கழுதுகள் வெல்க, சிறங்குய்வார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. எத்தனை வெல்க? 5 வெல்க. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி, சீரார் பெருந்தொரணம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 8 போற்றி. என்ன புரியுது? 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6, 5, 8 மொத்தம் திருவாசகம் 658 பாட்டுங்கிறதுக்கு சிவபுராணத்துல குறிப்பு. நம்ம எத்தனை காலமா சிவபுராணத்தை படிச்சோம்? 658 பாட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிவபெருமான் கட்டளை. என்ன மாணிக்கவாசகரா திட்டம் போட்டு பாடின? மனிதனை கருவியாக்கி கொண்டு ஆண்டவன் பாடியது. திருவாசகம் 658 பாட்டையும் 3ஆம் நூற்றாண்டிலே ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் சிவபெருமான் எழுதி வாங்கிட்டார். வந்தது யாரு? ஜடாமுடி சிவபெருமான். கீழே உட்கார்ந்து இருக்கிறது யாரு? மாணிக்கவாசக சாமி. மாணிக்கவாசகர் உட்கார்ந்து இருக்கார், சிவபெருமான் நிற்கிறார். ஏன் சார் நீங்க பார்த்தீங்களா, நல்லா சொல்றீங்களே அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? திருவாசகம் சிவபுராணம் கடைசி வரி கொஞ்சம் வாங்க. கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அது எங்க சொன்ன பாட்டு? சிவபெருமான் நிக்கிற பொழுது அவன் திருவடி கீழே நான் உட்கார்ந்து சொன்ன பாட்டு. திருவாசகங்க எல்லாம் சிவபுராணம். திருவடி கீழ் சொல்லிய பாட்டு எங்க சொன்ன பாட்டு? சிவபெருமான் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து. சரிதானா? பாட்டை பூரா எழுதி முடிச்சாச்சு. சிவபெருமான் அதை வாங்கி கீழே ஒரு கையெழுத்து போட்டார். மாணிக்கவாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. யாரு யாரு? அழகிய திருச்சிற்றம்பலமுடையான். சிவபெருமான் தானே அழகன். நம்ம அழகெல்லாம் போயிரும். கொஞ்ச காலத்துக்கு அழகா இருக்கா, அப்புறம் அவ்வளவுதான். கருப்பா இருக்கிறது ஒரு நாளைக்கு என்ன ஆயிரும்? வெளுத்து போயிரும், முதுகு கூனி போயிரும். வேல்கண் வேல்கண்ணுன்னு சொல்லி இருப்போம். அந்த பொண்ணு கண்ணு இப்ப கோல் கண்ணா போயிருக்கும். வேர்கண்ணல் என்றி வளை வெகன்மின் மற்றவளும் கோர்கண்ணலாகும் குனிந்து. நாலடியார். நம்ம அழகெல்லாம் போயிடும். என்றும் அழகாய் இருப்பவன் கடவுள் மட்டும்தான். அதனால அவனுக்கு என்ன பேரு? அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்துன்னு எழுதி ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் ராத்திரி நடராஜா திருவடியில வச்சுட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டார். நாளைக்கு என்ன நட்சத்திரம்? மகம். ஆனி மாசம் மக நட்சத்திரம் கோயிலை திறக்கிறாங்க. நடராஜாவுக்கு கீழே இவ்வளவு ஏடு இருக்கு. அந்த ஏட்டை நீங்க பார்த்திருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்களா? பார்த்துருக்கேன். ரொம்ப உள்ள ரீல் விடுறீங்க. இல்லை, பார்த்துருக்கேன். எங்கேன்னு இப்போ சொல்கிறேன், நீங்களும் பார்க்கலாம்.
சிவபெருமான் எழுதின ஏடு இவ்வளவு ஏடுங்க. திருவாசகம் அப்ப எழுதின ஏடு. எல்லாரும் பார்க்கறாங்க, ஆச்சரியமா இருக்கு. ஏதரா ஒரு ஏடு இருக்கு, கடைசி பக்கம் அருமையான பாட்டு. பாரோடு வெண்ணாய் ஓதுவார் இப்ப பாடினார்ல, பாரோடு வெண்ணாய் பரந்த எம்பரனேன் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் அன்றைக்கு ஆட்கொண்டனே இப்பொழுது அருள் செய்யாவிட்டால் வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் புரியாயே முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் வரித்திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே. மேல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரா? ஒரு பார்வை எப்படி இருக்கு பாத்தீங்களா? கீழே பார்க்குதா மேல பார்க்கறாரா? அது ஏன் இப்ப சொல்லப்படுங்க, கொஞ்சம் பொறுங்க. தலைப்புக்குள்ள போற பொழுது அதெல்லாம் வந்துடும். இதுவரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறது முன்னுரை தான். சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே எந்தருளாயே. அதந்துன்னா மலையாளத்துல அது என்னன்னு அர்த்தம். ஐயா, இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருக்கிறனே, அது என்னன்னாவது ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? சிவபெருமானே, அத்தனை அடியேன் ஆதரித்தடைத்தால் அதெந்துவே என்றருளாயே. இந்த பாட்டெல்லாம் படிச்சாங்க. தில்லையில உள்ள அந்தணர்கள் கண்ணீர் கொட்டுது. ஆனி மாசம் மக நட்சத்திரம். சாமி காலில் வந்து விழுத்தாங்க. சாமி, உங்க பாட்டையெல்லாம் நடராஜா எழுதி வச்சிருக்கார். ஓ, நேத்தி வந்தது நடராஜாவா? ஐயா, எனக்கு தெரியாமலேயே காட்சி கொடுத்து மறைச்சிட்டியே. தெரியாமலே சித்தர்கள் அப்படித்தான் செய்வாங்க, சிவபெருமான அப்படித்தான் செய்வார். நீங்க புரிஞ்சுக்கணும். வந்தது சிவபெருமான், எப்படி வேணாலும் வருவார். கேதாரத்துல எரும மாடா வந்தார். அந்த எரும மாட்டு முதுகுதான் இன்னைக்கு கேதாரத்துல சிவலிங்கம். கதை ரொம்ப போயிடும், நம்ம வேண்டாம், நம்ம கதைக்குள்ள வந்துடுவோம். என்னைக்கு ஆனி மாசம் மக நட்சத்திரம் உள்ள கூட்டிக்கிட்டு வந்தாங்க நடராஜாட்ட. நடராஜாவுக்கு முன்னால மாணிக்கவாசக சாமி நிற்கிறார். இந்த திருவாசகத்துக்கு பொருள் சொல்லுங்கள். 658 பாட்டுக்கும் பதவுரை பொழிப்புரை இலக்கண குறிப்பு சொன்னா அது வகுப்பா மாறி போயிடும். அப்படி நடராஜாவை பார்த்தார். திருவாசகத்துக்கு பொருள் நடராஜா தான் சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவாரா, உணர்ந்து சொல்லுவாரா? அறிந்து சொல்வது வேறு, உணர்ந்து சொல்வது வேறு. ஆண்டவனை அறிவினால் அளக்க முடியாது. உங்க டெஸ்ட் டியூப் உடைஞ்சு போயிடும். கடவுளை அன்பினால் மட்டுமே உணரலாம். அவன் உணரத்தக்கவன். காட் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன், அதான் உணரத்தக்கவன் இறைவன் மட்டுமே. பார்த்தார், அவன்தான் பொருள்னார். ஜோதி உண்டாயிற்று, மறைஞ்சிட்டார். ஆக ஆனி மாசம் மக நட்சத்திரம். நாளைக்கு மாணிக்கவாசக சாமி குரு பூஜை. இன்னைக்கு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். திருவாசகத்தை முழுக்க சிவபெருமான் எழுதி வாங்கி கொண்ட நாள். இப்பத்தான் அது முடிச்ச நேரம், அற்புதமான நேரம். அதனாலதான் ஒரு நல்ல நேரத்தில் என்ன ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நம்ம திருவாசகம் முற்றுவதல் வைக்கிறோம். முத முழுக்க சொன்னவர் மாணிக்கவாசக பெருமான். சித்தனேன்னு கூப்பிட்டார் சிவபெருமானே. ஏன்னா மதுரையிலே பெருமான் சித்தனாய் இருக்கிறான்.